வணக்கம். அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். என் பேர் அலெக்ஸ். நான் திண்டிவனம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், வீடூர் கிராமம், தமிழ்நாடு. இப்போ நம்ம அடுத்த பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா, விதை தேர்வு. விதை தேர்வுனா நம்ம எப்படிப்பட்ட விதைகளை தேர்ந்தெடுக்கணும், எப்போ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விவசாயம் கடலையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கார்த்திகை போட்டோம், கடலைக்கு ஏற்ற போட்டோம், ரொம்ப சிறப்பான ஒரு பட்டம்னு சொல்லுவோம். நம்ம விதை தேர்வு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதை தேர்வுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை போட்டால் என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உளுந்து விதைக்க போகிறோமா, பனிப்பயிரா, இல்லை கடலை போட போகிறோமா, இல்லை நெல் போட போகிறோமான்றது முன்கூட்டியே நம்ம திட்டமிடுதல் செஞ்சுக்கணும். திட்டமிடுதல் செய்யணும்னா அக்டோபர் மாதம் அதுக்கான பிளான் பண்ணிக்கணும். அக்டோபர் மாதம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம நிலத்தை தயார் செய்யணும். இப்போ கடலையில் விதை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கடலை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதை அறுவடை பண்ணி குறைஞ்சபட்சம் 35 to 40 நாள் பார்த்திங்கன்னா உறக்க நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு நாம் எதிர்பார்க்குற அந்த ஈல்டை எடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு 10 நாள் காஞ்சா போதும், 15 நாள் காஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணணும்னா செடிகள் பார்த்திங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு சாஞ்சு செத்துட்டே வரும். ஸோ அதை வேர்பூச்சி பாதிப்பு ரொம்ப ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 30 நாள்னாச்சும் இருக்கணும் கண்டிப்பாக. நான் பார்த்த அனுபவத்தில் சொன்ன பதிவு தான். 40 நாள் ஸ்டோரேஜ்ன்றது நல்லா இருக்குங்க. 40 நாளில் இருந்து கையால் அறுவடை செஞ்சோம்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். மிஷினில் பண்ணோம்னா ஒரு 3 மாதம் to 4 மாதம் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு விதைகள் முளைப்பு திறன் குறையும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம். அது அடுத்த கட்டம் என்ன சொல்லி பார்க்குறோம், விதையை நம்ம கையால் உரித்து போடுறோமா, மிஷினில் அடித்து போடுறோம்னு சொல்லி பார்க்குறது. போன முறை நான் அனுபவப்பட்ட விஷயம் சொல்கிறேங்க. என்னென்னா, கையால் உரித்து நாங்கள் போட்டோம். பக்கத்து வயலில் மிஷினில் உடைச்ச பயிர் கொண்டாந்து போட்டாங்க. இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போட்டு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் கழித்து செம்ம மழைங்க. என்னென்னா அவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக நின்று போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் ஒரு மழை பெஞ்சிச்சு. என்ன பண்ணணும், அவ்வளோதான் கடலை பார்த்திங்கன்னா பூரம் போத்துரும், அழுகிடும், போய்டு வரும்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து நிலத்துக்காரர் மிஷினில் அடித்து லோக்கல்லேருந்து வாங்கிட்டு போட்டதுங்க. அவரது பாதிக்கு மேலே முளைக்கவே இல்லை. நான் பார்த்திங்கன்னா கையால் உரித்து போட்டது. எங்கள் அம்மா சொன்னாங்க கையால் தான் உரித்து போடணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்க. டைம் இல்லாமல் அதெல்லாம் சரி வராது, மிஷினில் உடச்சி போட்டுட்டு ஆள் வச்சு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், எவ்வளோ அம்மா உரிச்சிட்டு இருக்க போகிறேன். நான் சண்டை போட்டேன், இல்லைப்பா கையால் தான் உரிச்சாகணும்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் பாட்டி இருந்தாங்க. எங்கள் பாட்டியும் சொன்னாங்க, இல்லைடா கையால் தான்டா உரித்து போடணும். நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் இல்லைங்களா. ஏன்னா நான் வேலைக்கு போயிடுறேன், எனக்கு அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் உடைச்சோமா, அதை கிரேடிங் பண்ணோமா, போட்டோமா, வேலையை பார்த்தோமா, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப துடிப்பாக இருப்பேன். எங்கள் பாட்டி இப்போ இல்லை. ஆனால் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா நம்ம தோல் கொஞ்சம் வெயிட்னாலும் அது முளைக்காமல் போடு, வேஸ்ட்டாக போடுண்டான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 104 105 வயசு இருக்கும். அப்போ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடலை உரிக்கிறதுக்கு. இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை அவங்களால என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவு ஒரு 100 வயசு தாண்டி கூட எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அதை நான் திரும்ப சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். எனக்கு மழையில் அடிப்பட்டாலும் எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு 1/4 பங்கு முளைக்கல, 3/4 பங்கு முளைச்சிருந்ததுங்க. நல்ல ஒரு விளைச்சலும் கிடச்சிருந்தது. அந்த பயிர் பார்த்திங்கன்னா பக்கத்து நாளில் போய் பார்த்தோம்னா அந்த அடிப்பட்ட பயிர் எல்லாமே அழுகி பூரணம் போத்து போயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டு லெவலில் நிறைய விவசாயிகளை பார்க்கும்போது, பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கு பாதி தாங்க முளைக்குதுன்னு சொல்கிறாங்க. மிஷினில் அடித்து அவங்க மிஷினில் அடித்து எத்தனை நாள் ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அதுதான். இப்போது ஒரு மிஷினில் உடைக்கிறோம்னா அது 2 நாளில் போட்டுடணுங்க. போட்டணுன்னா கிரேடிங் பண்ணி போடணும். அதே போல் நம்ம எந்த வெரைட்டி போட போகிறோம், பெரிய சைஸாக இருந்தால் அதுக்கான சல்லாடையில் போட்டு தான் நம்ம 1 கிலோ எடுத்து, கடலைக்காய் எடுத்து 1 கிலோ எடுத்து உரித்து நம்ம என்ன சல்லாடையில் உடைக்க போகிறோமோ அந்த சல்லாடையில் போடணுங்க. அந்த சல்லாடையில் போட்டுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கீழே ஃபில்ட்ரு ஆகணும். அப்படி கீழே ஃபில்ட்ரு ஆகாமல் எல்லாத்துலேயும் போயிட்டு தடங்குது, கீழே போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தூள் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். கடலையுடைய தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். அது அடிப்பட்ட தோல் எதுவுமே முளைக்காதுங்க. முளைச்சி ஒன்று அழுகி போயிடும், இல்லை பூரணம் போத்துரும். அப்படியே முளைச்சி மேலே வந்தாலும் செடியிலே செத்து போயிடும். இதை 3மே அதில் நடக்கும். அதே போல் நம்ம போடக்கூடிய எல்லா விதையும் முளைக்கும்னா கண்டிப்பாக முளைக்காதுங்க. நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிற ஒரு விஷயம், இது கண்டிப்பாக முளைக்காது. அதனால் நான் என்னுடைய விவசாயிகளுக்கு ரெஃபர் பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ கடலைக்காய். அந்த 100 கிலோ கடலைக்காய் எடுத்து உரிச்சிங்கன்னா 70 கிலோ பயிர் வருங்க.
70 கிலோ பயிரில் ஒரு 10 கிலோ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா கிரேடிங் பண்ணிங்க. இந்த நன்னி பயிர் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துடுங்க. செலக்டடாக ஒரு ஏக்கருக்கு 55 to 60 கிலோ பயிர் போடுங்க. நம்ம அடித்து சொல்லுவோம் 40 மூட்டை கண்டிப்பாக கிராஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம எப்படி போட போகிறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆள் வச்சு போட போகிறோமா, மேனுவல் சீடர் மிஷினில் நம்ம தள்ளுறோம் பார்த்தீங்களா, சீடர் மிஷினில் போட போகிறோமா, ஏர் கரப்பில் போட போகிறோமா, டிராக்டரில் போட போகிறோமா, இல்லை விதைக்க போகிறோமா, நம்ம எப்படி பண்ணாலும் சரிங்க. அந்த அளவு விதை போட்டோம்னா தான் ஒரு 10 கிலோ 15 கிலோ நமக்கு மைனஸ் ஆனாலும் டிபார்ட்மெண்ட்டில் ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த 40 கிலோ ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பயிர் அளவுக்கு அப்போ தான் நமக்கு முளைக்கும். நம்ம போடும்போது 40 கிலோ பயிர் போட்டுட்டு எனக்கு 40 மூட்டை வரலைங்க, 45 மூட்டை வரலைங்க, 30 மூட்டை வரேன்னு சொல்கிறது நம்மளுடைய அறியாமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்துங்க. நம்ம போடக்கூடிய எல்லா பயிரும் முளைக்காது. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 65 to 70% தான் பார்த்திங்கன்னா முளைப்புத்திறனே இருக்கும். 100% முளைப்புத்திறன் எதுலையுமே இருக்காது. எந்த ஒரு சீட் டிபார்ட்மெண்ட்டையும் அதை ரெஃபர் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துங்க. இப்போது கையால் போகிறீங்கன்னா ஜானுக்கு ஒரு பயிர் போடுங்க. ஜானுக்கு ஒரு பயிர் போட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதே போல் சீடர் மிஷினில் போகிறீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தது தான். 8ஆம் நம்பர் கப்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பயிர் போடுற கப்பு 8ஆம் நம்பர் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய சைஸு. அதில் விதையை ஃபில் பண்ணி போட்டால் 2 விதையாக விழும். ஒரு ஹோல்ஸில் 2 விதை விழ போகுது பார்த்தீங்கன்னா. இப்போ நார்மலாக ஒரு 25-30 கிலோ அளவு நம்ம சிங்கிள் விதை போட்டோம்னா வரும். அதே இடத்துல சீடர் மிஷினில் போகிறோம்னா 2 விதை வச்சு போட்டோம்னா 60 கிலோ பயிர் கொள்ளும். இந்த 60 கிலோ பயிர் போட்டு நம்ம கண்டிப்பாக 40 to 45 மூட்டை 100க்கு 100% கண்டிப்பாக 40 மூட்டை கிராஸ் ஆகும். இதை நான் ட்ரையல் போட்டு பார்த்த ஒரு விஷயம், சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக போன முறை கடந்த முறையாக ஒருத்தர் வந்தவாசிலேருந்து வாங்கிட்டு போயிருந்தாருங்க. விதை வாங்கிட்டு போயிட்டு உடச்சி போட்டுட்டு, தம்பி இது போல் 2 பயிரை விழுதுப்பா, என்னப்பா பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. நானே சொல்லலான்னு பார்த்தா, நீங்கள் 2 பயிரை போடுங்க, உங்களை நான் ட்ரையலாக வச்சு பார்க்குறேன், நான் போட்டிருக்கேன், அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரை தான் போட்டிருக்காரு. அதையும் நான் போய்ட்டு இப்போ என்னால் வெளியே போக முடியல. நம்ம நிலத்து வேலை சண்டே மட்டும் தான் லீவுன்றதுனால கொஞ்சம் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கோம். ஆள் வச்சு களை கொத்துட்ருக்குறோம். அதனால் கொஞ்சம் அம்மா தான் கூட பார்த்துக்கிறாங்க. நான் காலையில் கொஞ்சம் சின்ன வேலையை பார்த்துட்டு, தண்ணி பாசுகிற வேலை, வாய்க்க போகிறலாம் பார்த்துட்டு வேலை கிளம்பி போயிடுவேன். ஸோ அதனால் இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிலத்தோடைய வேலையை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வீடியோ எடுக்க நம்ம ஃபார்மரை மீட் பண்ண போயிடுவோம். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக விதை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணி 30 to 40 நாள் இருக்கணும். நம்ம உடைக்கக்கூடிய கடலை மிஷினில் உடைக்க போகிறோமா, கையால் உரிக்க போகிறோமா. மிஷினில் உடைச்சோம்னா இருக்கிறதுலே பெரிய சல்லாடை, சின்ன மாட்டை வந்தாலும் பரவாயில்ல, பெரிய சல்லாடையில் போட்டு உடச்சி அதில் என்னென்ன பயிரெல்லாம் என்ன கசங்கி இருக்கும், தோல் அடி போட்டிருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துடணும். அதே போல் தண்ணி தெளித்து உடைக்கணுங்க. மிஷினில் உடைக்கிறவங்க 10 ஏக்கர் 5 ஏக்கர் போகிறவங்களாம் கையில் உரிக்க முடியாது. மிஷினில் உடைக்கலாம். ஃபஸ்ட்டு நிலத்தை தயார் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உடைக்க போகணும். அதனால் அதை பார்த்துக்குங்க. அந்த ஸ்கின் அடிபட்டுருக்குது, எண்ணெய் கசங்குது, ஃபுல்லாகவே ஆள் வச்சு க்ளீன் பண்ணி போட்டுருங்க. க்ளீன் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 40 மூட்டை இலக்குன்றது ஈஸியாக எடுத்துடலாங்க. 40 மூட்டை இலக்குன்றது ஏக்கருக்கு 40 to 45 வச்சுக்கலாம். 3000 ரூபா போகுது. என்ன அமௌண்ட் 12, 1,20,000 50,000 செலவு போனாலும் 70,000 லாபம் எடுக்கக்கூடிய, குறுகிய காலத்தில் ஈஸியான லாபம் எடுக்கக்கூடிய ஒரே பயிர்னு சொல்லுவேன் கடலை தான். ஸோ நான் கடையில் தான் முதன்மை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு விவசாயியாக இருந்து வியாபாரி ஆகிட்டேன். ஸோ நல்ல ஒரு லாபத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லா விவசாயிகளும் வியாபாரிகளாக மாறணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம். நான் மட்டும்தான் வியாபாரியாக இருக்கணும், நான் மட்டும் தான் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய விவசாயிகள் நான் வியாபாரியாக ஆக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச தனிப்பட்ட உதவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் வர போகிறோம். அதுக்கான திட்டமிடல் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.